ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மீன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை வந்து வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் கொட்டி இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். இந்த வாசனை இருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொஞ்சம் கழுவி வச்சுக்கலாம். கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நல்லா கழுவிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு அவ்வளோ கழுவி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான், நல்லா கழுவிக்கலாம். அந்த மாதிரி கழுவிட்டு என்ன பண்ணோன்னா, கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் ஊற்றி லைட்டாக கழுவி வச்சாச்சு. கழுவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சள்தூள் போட்டுங்க. மஞ்சள்தூள் போட்டு அடுத்தது வந்து மசாலாத்தூள் போட்டுங்க. மீன் மசாலாத்தூள் போட்டு கொட்டிக்கிங்க. தேவையான அளவு கொட்டிக்கிங்க. அதனால் நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம், வறுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கிளறி ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொஞ்சம் உருட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கிளறி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீனில் இறங்கும். இறங்கினா தான் அந்த அளவுக்கு வறுக்கிறதுக்கு நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஒரு தோசைக்கல் மாதிரி ஒன்று இருக்குது, தோசைக்கல் இருக்குது. அதில் தான் நம்ம வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது வந்து சுத்தமான வேர்க்கடலை எண்ணெய். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வேர்க்கடலை எண்ணெய், சுத்தமான வேர்க்கடலை எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், வேர்க்கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. நல்லா கொஞ்சம் மீன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அந்த எண்ணெயில் தான் நல்லா மீன் நல்லா வேகும். அதனால் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த மீன் எடுத்து வச்சுக்கலாம். மீன் இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயில். அவ்வளோதான், ஒரு 5 பீஸ் வச்சுக்கலாம் நல்லா வறுக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதில் நம்ம வறுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கானு பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேன். அது பார்க்குறோம் எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். சூப்பராக இருக்கும் மீன் வறுக்கிறது. நம்ம வீட்டிலே நம்மளே இப்போ செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளாக நம்ம போட்டு வறுத்துட்ருக்கோம். அதாங்க, மீன் ஒரு சைடு வந்துச்சு. 2வது சைடு திருப்பி போட்டு பார்ப்போம். அந்த சைடு திருப்பி போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் நல்லா ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனும் திருப்பி போட்டுங்க. நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வாசனை வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா திருப்பி போட்டுங்க. நல்லா வேகணும். 2 சைடு வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துக்கிறது தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் சரியாக போய்டும், வந்து ஒன்றும் ஆகாது. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் வறுக்கிறது சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பராக வறுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய நல்லா எந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்குன்னு பாருங்கள். வறுத்துட்ருக்கேன், சூப்பராகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வெந்து முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 சைடு போட்டாச்சு, வெந்துடுச்சு. இப்போ ஒரு மீன் எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா மீனுமே எடுத்துடலாம். எல்லா மீனுமே வெந்துடுச்சு. தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதாங்க மீன் வறுக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் வறுத்தாச்சு. சூப்பராக வறுத்துக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வறுப்போம் மீன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.